தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்கால தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரைகளை தமது குழு முன்வைக்கும் என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணிக்குழு அறிவித்துள்ளது. குழுவின் பிரதான பார்வையாளரான ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாச்சோ சான்செஸ் அமோர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்துரைக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். தமது கண்காணிப்பாளர்கள் எந்த தூதரகங்களிடமிருந்தோ அல்லது வேறு யாரிடமிருந்தோ உத்தரவுகளை பெறாமல் உண்மையான, சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான முறையில் செயல்படவுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் இலங்கை கையொப்பமிட்டுள்ள தேசிய சட்டம் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச தரங்களுக்கு இணங்க தேர்தல் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை தமது கண்காணிப்பாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் இன்று விநியோகிக்கப்படும் என சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்குகள் விநியோகம் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் இராணுவ தளங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய தபால் மூல வாக்குச்சீட்டுகளில் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 7,12,318 அரச ஊழியர்கள் 2024 ஆண்டுக்கான தபால் மூல வாக்களிப்பை குறிக்க தகுதி பெற்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 4, 5 மற்றும் 6 திகதிகளில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்திர சமையல் எரிவாயு விலை திருத்தத்தின்படி இந்த மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தினை லிட்ரோ நிறுவன தலைவர் முதித பீரிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். இறுதியாக ஜூலை 2 எரிவாயு விலை திருத்தம் செய்யப்பட்டது. இதையடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதன்படி 12.5 கிலோகிராம் வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 3,690 ரூபாவாகும். 5 கிலோ வீட்டு எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 1,482 ஆகவும் 2.3 கிலோ எடை கொண்ட வீட்டு எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 694 ஆகவும் உள்ளது. அறியாமல் குழந்தைகளுக்கு பாராசிட்டமால் அதிக அளவு கொடுப்பதன் காரணமாக குழந்தைகளின் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தேசிய நச்சு தகவல் மைய தலைவர் வைத்தியர் ரவி ஜெயவர்தன வலியுறுத்தியுள்ளார். வைத்தியரின் பரிந்துரைகளில் பாராசிட்டமால் இருந்தால் மட்டுமே மருந்தை கொடுக்க வேண்டும். எனினும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது அதிகளவு பாராசிட்டமால் கொடுக்கப்படுவதால் குழந்தைகளின் நிலை மேலும் மோசமான நிலைக்குள்ளாகும் வாய்ப்புள்ளதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டார். சில பெற்றோர்கள் காய்ச்சல் கண்டறிந்தால் பாராசிட்டமாலை அதிக அளவில் கொடுக்கின்றனர். இவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி திட்டமிடப்பட்ட அளவை வழங்க அறிவுறுத்துவதாகவும் கூறுகிறார். 2025 ஆண்டுக்கான பொது மற்றும் வங்கி விடுமுறை நாட்களை பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1971 ஆண்டு 29 இலக்க விடுமுறை நாட்கள் சட்டத்தின் 4வது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் மொத்தம் 25 விடுமுறை நாட்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. 2024 ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் நடைபெற்றது. இதன்போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் பாரிய நேத்திரனுக்கு ஆதரவளிப்பதில்லை எனவும் அவரை போட்டியில் இருந்து விலகுமாறு கோருவதற்கும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டார். கஸ்கொட கடற்கரையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மனித சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கஸ்கொட போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சடலம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளமையால்
குறித்த நபர் பல நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிரேத பரிசோதனைக்காக சடலம் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். துபாய் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற ஓய்வு பெற்ற பெண் விமானப்படை சிப்பாய் ஒருவர் T-56 துப்பாக்கி தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் புறப்படும் மையத்தில் கைப்பையை ஸ்கேனிங் இயந்திரங்கள் மூலம் சோதனை செய்தபோது விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளால் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து தோட்டாக்களை குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குருநாகல் நிகடலுபொத்த கிரிபட்டியவில் வசிக்கும் 37 வயதுடைய ஓய்வு பெற்ற விமானப்படை சிப்பாய் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தோட்டா தமக்கு சொந்தமானவை அல்ல என விசாரணைகளின் போது அவர் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் சில பிரதேசங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 36,552 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். பத்திரமுல்லை அகுரேகுடவில் அமைந்துள்ள இராணுவ தலைமையகத்தில் கடமையில் இருந்த இராணுவ சிப்பாய் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இராணுவ தலைமையகத்தின் பாதுகாப்பு கூடத்தில் அவர் மேலும் 2 இராணுவ சிப்பாய்களுடன் கடமையில் இருந்த போதே இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேரிகம பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் முச்சக்கர வண்டி சங்கங்களுக்கு விலையை குறைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழில் ரீதியான முச்சக்கர வண்டி சங்கம் தெரிவித்துள்ளது. 31 முதல் அமலாகும் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தங்களது பயண கட்டணங்களை திருத்தியமைக்கும் அளவுக்கு எரிபொருள் விலை குறைக்கப்படவில்லை என அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். குருநாகல் குளியாப்பட்டிய ரத்மலேவத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குளியாப்பட்டிய கலகிதியாவ பிரதேசத்தில் வசித்து வந்த இசங்க தமித் ராஜபக்ச என்ற 31 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர் கொலை வழக்குகள் உட்பட பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் இடம்பெற்ற இசை கச்சேரி ஒன்றில் கலந்து கொள்வதற்கு முன்னர் வீட்டில் இடம்பெற்ற மதுபான விருந்து ஒன்றின் போது ஏற்பட்ட வாக்குவாதமே கொலைக்கான காரணம் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மினுவாங்குடி நகரில் உள்ள அழகு நிலையம் ஒன்றுக்கு தலைமுடியை சீர் செய்வதற்காக சென்ற பெண்ணொருவர் திடீரென ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக கடுமையான முடி உதிர்வு ஏற்பட்டு கம்பகா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மினுவாங்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். மினுவாங்குடை பொரகுடவத்த பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய திருமணமான பெண் மினுவாங்குடை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக உள்ள அழகு நிலையம் ஒன்றுக்கு விருந்தொன்றில் பங்கு பெற்றுவதற்காக தன்னை தயார்படுத்த சென்றுள்ளார். இதன்போது தலைமுடியை சீர் செய்வதற்காக 15,000 ரூபாய் பணத்தினை அழகு நிலைய உரிமையாளருக்கு வழங்கியுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண்ணுக்கு தலைமுடியை சீர் செய்ய சில பொருட்களை தடவியுள்ளனர்.
சிறிது நேரம் சென்றதும் பெண்ணின் தலையில் திடீரென வீக்கம் ஏற்பட்டு அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளார். இதனை அடுத்து அழகு நிலைய ஊழியர்கள் உடனடியாக பெண்ணின் தலையை கழுவி துடைத்துள்ளனர். இதன் பின்னர் கடுமையான முடியுதிர்வு ஏற்பட்டு கம்பகா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பசறை வீதி கெந்தகொட பகுதியில் பெண்ணொருவர் மீது கணவன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 35 வயதுடைய குறித்த பெண்ணின் கணவரே துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் பெண்ணின் தகாத உறவே துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காயமடைந்தவர் கரகக ஒல்பத நவஜனபதிய ககுன்னாவ வெளிமடை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் ஆவார். காயமடைந்த பெண் பதுளை பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.